கோவை மாவட்டம் உப்பிலிபாளையம் பகுதியில் உள்ள கோவை மாவட்ட காவலர் சமுதாய கூடத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் அமைப்பு மற்றும் கோதானா இலவச ஆலோசனை மையம் இணைந்து மாணவ மாணவியர்களுக்கான யோகாசன போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா, பசுமையை காக்கும் வகையில் மரக்கன்றுகள் நடும் விழா, பள்ளி மற்றும் கல்லூரியில் உள்ள நூலகங்களுக்கு புத்தகங்கள் வழங்கும் விழா, நடைபெற்று நிறைவு பெற்ற பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளின் புத்தகங்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி என 50 விழாவாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட தியாகிகளின் வரலாற்று மலரை வெளியிட்டு தலைமை உரை ஆற்றினார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் நலசங்க தலைவர் கோதனவள்ளி மற்றும் துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் விழா குறித்து விளக்க உரை ஆற்றி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், பாரதியார் பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவர் சித்ரா, சிந்தனை கவிஞர் கவிதாசன், டாக்டர் தவமணி பழனிசாமி, வழக்கறிஞர் சுந்தர வடிவேல், மனநல மருத்துவர் மோனி, அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் RK குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு புது கதை புத்தகமோ கவிதை புத்தகமோ நாவலோ நாம் படித்தோம் என்றால் அதை நாம் எளிதாக கடந்து சென்று விடுவோம். ஆனால் இவரை இந்த 154 வீரர்களின் படைப்பை படிக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக கடந்து செல்ல முடியவில்லை. அது நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுவும் இந்த தியாகிகள் அனைவரும் நம் மண்ணில் இந்த கோவை மாவட்டத்தின் மைந்தர்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக உணர்கிறோம். நமக்கு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் அவர்கள் எல்லாரோட சார்பாக அதிக நேரம் எடுக்காம நம்முடைய கமிஷன் சொல்லி நம்முடைய வருகை தந்துள்ளதற்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவரை பற்றி சொல்வதற்கு வருகை தந்துள்ளார். புத்தகத்தினுடைய முதலை எடுத்தவுடன் தமிழ் தாய் வாழ்க்கை